இல்ல நெறைய பேரோட பிரைவேட் லைஃப் பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். அந்த மாரி பேசிய பலரும் இப்ப இந்த விஷயத்துல வந்து முரணா தான் பார்க்குறாங்க. அது இல்ல இப்ப அவங்கலாம் தனி நபர்கள். அவங்கலாம் கலைஞர்கள், தனி நபர்கள். அவங்கவங்க பெர்சனல் லைஃப் வாழறதுக்கான பெர்சனல் ஸ்பேஸ் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா, அவங்க லீடர் கிடையாது. ஒரு லீடர்ன்னு தன்னை ப்ரொக்ளைம் பண்ணிக்கிறவரு எங்களோட ப்ராப்பர்ட்டி இப்போ. இல்லையா? பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டி அவரு. அவரு தன்னை தானே எங்களுக்காக அர்ப்பணிக்கிறாருன்னா, அப்ப நாங்களும் அவர் அண்ணன்னு சொன்னா நாங்க கேள்வி கேட்போம்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க எங்களுக்கு? நீங்க சொன்னத நாங்க ஏன் கேட்கணும்? நீங்க என்ன அவ்ளோ பெரிய அப்பாட்டக்கரான்ற கேள்வி வரும்ல. அப்ப உங்கள நாங்க நம்பணும்னா, நீங்க நம்பகத்தன்மை எங்களுக்கு நிரூபிக்கணும். நீ நிரூபிக்கிற டைம்ல இந்த மாரி சொதப்பல்லாம் நடந்ததுன்னா, நாங்க ஏன் நம்பணும்? ஒரு அழுக்கு இருந்ததுன்னா, அப்ப மத்ததையும் நாங்க யோசிப்போம் இல்லையா? இப்ப வைரமுத்து இஷ்யூல கூட, நீங்க எதுக்கு அவர தூக்கி இடுப்புல உட்கார வச்சுக்கிறீங்க? ஏன் திமுக மேடையில அவரு இருக்காருன்னு நம்ம கேட்கிறோம்ல. அவர் எதுக்கு கேட்டீங்க, எதுக்கு கேட்டீங்க. திமுக மேடையில மிஸ்டர் வைரமுத்து வருகிறார் அப்படின்னு நம்ம நெறைய தடவ கேட்டுருக்கோம்ல. அப்ப நீங்க கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஏன் அவர் கவிஞர், அவர் பெரிய அவரு இவரு, கவி அத பேரரசர் மட்டும் வச்சு அவர பார்க்கக்கூடாது. அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல. ஆனா பொலிட்டிக்கலி அவர் பொலிட்டிக்கலி இல்ல, தனியா பிரைவேட்டா இருக்காருன்னா, அத பத்தி நம்ம பேச மாட்டோம். ஆனா அது வந்து ஒரு மீ டூ மூவ்மெண்ட்ல அவர் அப்யூஸ் பண்ணதான ஒரு கம்ப்ளைண்ட். பட் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் அவரோட பொலிட்டிக்கல் லைஃப் அந்த ஸ்பியர்ல அவர் வராருன்னா, அப்ப நம்ம கிளாரிட்டி முன்னெல்லாம் சொல்லுவோம்ல, ஜூலியஸ் சீசரோட பொண்டாட்டி வந்து எப்படி இருக்கிறான்னு யாரும் பேசவே கூடாது. அவ கரெக்ட்டா இருக்கணும் அப்படி. அதே மாரி ஜூலியஸ் சீசர பத்தி யாரும் பேசக்கூடாது இப்போ. ஜூலியஸ் சீசரும் கரெக்ட்டா இருக்கணும். இப்ப அமெரிக்கால அது உண்டு. மிஷல் ஒபாமாவும், பராக் ஒபாமாவும் ஏன் ரொம்ப ஆதர்ச பிரசிடென்ட், மிசஸ் பிரசிடென்ட்டா இருந்தாங்கன்னா, அவங்கள அவ்வளோ ஒரு தூய்மையான வாழ்க்கைய வாழ்ந்தாங்கன்னு அவங்க வெளியில காமிச்சுக்கிறாங்க. உண்மையா என்னன்றது நமக்கு தெரியாது. உள்ள போனா தான் தெரியும். அங்க இருக்கிற சிஸ்டம் அப்படி. பிரசிடென்ட்னா பிரசிடென்ட்டும், பிரசிடென்ட் பொண்டாட்டியும் ஒழுக்கமா இருக்கணும். பிரசிடென்ட் யார் கூடயும் போக்கூடாது. பிரசிடென்ட் எப்ஸ்டீன் ஃபைல்ல ஒரு பேர் வந்துருச்சுன்னாவே அங்க ரேட்டிங் குறையுது அவருக்கு. அது எப்படி நீங்க போவீங்கன்னு அவங்க கேட்கறாங்க. ஏன்னா எங்களுக்கான ஆளு நீங்க. எங்கள பார்க்கறத விட்டுட்டு அங்க என்ன உங்களுக்கு உல்லாசம் அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. அதே கிட்டத்தட்ட அதே மனப்பான்மை தமிழ்நாட்டுல வந்திருக்கு. எம்ஜிஆர் காலத்துல கேட்கலையே, கருணாநிதி காலத்துல கேட்கலையே அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு இருக்கிற ஜென்சி சில்ட்ரன் இருக்காங்க. ஜென்சி வந்து பிரேக்கப் பண்றதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. நான் இருக்கும்போது ட்ரூவா இருக்கணும். பாவலாலாம் பண்ணக்கூடாது. வழவழ கொழகொழலாம் எங்களுக்கு வேண்டாம். ஒர்த் இருக்குதா இல்லையான்றத நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம். எங்க கிட்ட வந்தீங்கன்னா கரெக்ட்டான மெட்டீரியலா வாங்க. இங்க ஒரு மூஞ்சி, அங்க ஒரு மூஞ்சிலாம் வச்சுக்காதீங்க. தெளிவா ஒரு மூஞ்சியா இருங்கன்றது தான் ஜென்சி சில்ட்ரன் கேட்கறாங்க. அவங்க கேட்கறது கரெக்ட்டா தானே இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அப்படி தானே இருந்தாகணும்.